எழில் சுடர் சீரியலில் நாளைக்கு ஒரு அதிரடியான எபிசோடு வந்திருக்கு. சுடர் வந்து எபிசோடில் அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தங்க அபிராமி வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுடர் வந்து கிளம்புறாங்க, ஃபாரின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் வந்து அஞ்சலி தான் வந்து என் மேலே கோவமாக இருக்கா. சரி நான் ஃபோனில் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்புறப்ப மாடியிலேருந்து ஓடி வந்து சுடர் போகாத நில்லு அப்படின்னு அஞ்சலி பாப்பா ஓடி வராங்க. ஓடி வந்தோன்னே வந்து சுடரும் வந்து கண் கலங்கி வந்து கட்டி பிடிச்சி வந்து முத்தம் கொடுக்குறாங்க. நான் என்கிட்ட சொன்னேன்ல, என்கிட்ட போக மாட்டேன்னு சத்தியெல்லாம் செஞ்ச கடைசியில் இப்படி போறியே, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னோடனே, இப்போ என்ன பண்ணுறது, நான் வேணும்ன்ட்டு போகலையே, என்னோடய வந்து ட்ரீம் அதுதானே அப்படின்னப்ப கரெக்டாக வந்து எழில் சொல்கிறாங்க, அவளோட ஆசை வந்து வெளிநாடு போகணுன்னு உனக்கு தெரியும்ல அஞ்சலி, அப்புறம் ஏன் அவரை வந்து தொந்தரவு பண்ணுற, அவள் போயிட்டு உன்கிட்ட அடிக்கடி பேசுவா, அப்பப்போ வருவா அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் அஞ்சலி வந்து சொல்கிறான், நீ இவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டு போவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறப்ப இங்கே சுடரும் வந்து சொல்கிறாங்க, எனக்கும் இந்த மாதிரி வந்து தெரியவே தெரியாது, நானும் போவேன் அப்படின்ட்டு ஐ மிஸ் யூ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு தடவி கொடுத்துட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் வந்து ராமையா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இரு நானும் வரேன் அப்படின்னு எழில் வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க மனோகரி. நீ எதுக்கு போய் விடுற அப்படின்னு, இவ்வளோ தூரம் நம்ம குழந்தைங்களுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் செஞ்சுட்டு அவளை போய் வழி அனுப்பி கூட விடலைன்னா வந்து ரொம்ப தப்பாயிடும், போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வாசல் வழியாக போகிறாங்க. சுடர் வந்து கிளம்பி பார்க்குறப்ப பசங்க எல்லோரும் வாசலில் நிற்கிற திரும்பி பார்க்குறப்ப டாட்டா காட்டுறாங்க. அந்த செகண்ட் பசங்க கூட வந்து விளையாண்டது, அஞ்சலி கூட வந்து ராத்திரி தூங்கும்போது கெலாட்டா பண்ணது, ஓடி பிடிச்சி விளாண்டது, கண்ணாம்பூச்சி இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு கண் கலங்கிட்டு காரில் ஏறி உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் காரை எடுத்துகிட்டு கிளம்பி இந்த பக்கம் வந்துடுறாங்க. சுடர் ஆவி வந்து அதிரடியாக சொல்லிக்கிட்டு இருக்கு தீபா கிட்டக்க, அவள் வந்து எப்படியுமே வந்து இந்த ஊரை விட்டு போகக்கூடாது, அவள் போயிட்டான்னா என் பசங்களை வந்து பார்த்துக்கிறதுக்கு நல்ல ஆளே கிடைக்க மாட்டாங்க, அது மட்டும் இல்லை அவரை தான் வந்து கல்யாணம் பண்ண வைக்க போகிறேன் எழிலுக்கு அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் இப்போதைக்கு அவள் வந்து ஊரை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கணும்ல, இந்நேரத்துக்கு கிளம்பி போயிருப்பாள், போனால் பரவாயில்ல நீ வண்டி எடு, மீதியை வந்து நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் காருக்கு வந்து பூஜை பண்ணுறேங்கிற பேரில் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுடர் இப்போ ஃப்ளைட்டுக்கே கிளம்பியே போயிட போகிறா, நீ வந்து இவ்வளோ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க, கார் புதுசாக வாங்குறவங்க கூட இவ்வளோ பண்ண மாட்டாங்க, நீ வண்டி எடு, போய் அவங்கள தடுத்து நிப்பாட்டணுமா வேணாமா அப்படின்னு. நீங்கள் சொல்கிறத செஞ்சிடலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு தீபா வந்து பயந்துட்டுருக்கு. காரை எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து புதுசாக வந்து கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு வந்து எழில் வந்து சொன்னோன்னே காரை நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டுறதுக்கு அப்புறமேட்டுக்கு சுடர் வந்து இறங்கி நடந்து வராங்க. அப்போ பார்த்தா வந்து இவருக்கு பதில் இவர்ன்ட்டு சுடரை வந்து அபிராமி ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் அந்த செகண்டு. உடனே வந்து அங்கே சித்தர் ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. எது நடக்கணுமோ அது நன்றாகவே நடக்கும், விதியை வந்து யாராலும் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி, நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் வந்து எல்லாமே நல்லதாக நடக்குங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிகிட்டு இருக்காப்புல. 2 பேரும் வந்து சாமிக்கிட்ட வந்து எழிலும் சரி சுடரும் 2 பேரும் சாமிக்கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஐயர் வந்து பூஜை பண்ணிவிட்டு 2 பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நினச்சிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வந்து எழில் வந்து சுடர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சுடர், நீ வந்து எவ்வளவோ வந்து என் ஃபேமிலிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்க, பட் இருந்தும் நான் வந்து உனக்காக வந்து ஆரம்பத்தில் நம்பாமல் இருந்திருக்கேன்ல, அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு மனசு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. நீ உன்னால் மட்டும்தான் வந்து பசங்க எல்லோரும் வந்து மனசு மாறினாங்க, நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன் நிறைய வந்து சிக்கலில் இருந்திருக்கும், அவங்க என்னை வந்து புரிஞ்சிருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறப்ப, பரவாயில்ல இருக்கட்டும் சார், எனக்காகவும் நீங்கள் வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. நான் வந்து முதல்ல சென்னைக்கு வந்தப்போ எனக்கு வந்து வேலை கொடுத்து என் மேலே நம்பிக்கை வச்சு பசங்களை வந்து பார்த்துக்க வச்சிங்க. எனக்கும் பசங்க கூட வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட், அவங்கள மிஸ் பண்ணிவிட்டு போகிறது வந்து ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்ன செய்கிறது, வேறு வழி இல்லையே, நானும் வந்து உங்களையும் சரி பசங்க அதுக்கப்புறமா மனோகரி வந்து அவங்க தான் வந்து என்கிட்ட வந்து கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. மற்றபடி எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை சார், உங்கள் வீட்டில் என்னை நல்லா பார்த்துக்கிட்டீங்க, கனவழி பாட்டி வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க அவங்க அம்மா அப்படின்னு சொல்கிறப்ப, அம்மாவுக்கு கூட நீ போகிறது வந்து ஊருக்கு போகிறது வருத்தம் தான், பட் இருந்தாலும் மனோகரி வந்து என்னமோ தெரியல அவளுக்கு வந்து உன்னை வந்து பிடிக்காம இருக்கா, சரி நடக்கிறது தான் நடக்கும் அப்படி வா கிளம்பி போகலாம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி வராங்க. அந்த பக்கமாக வந்து சித்தர் வந்து இனிமே தான் விளையாட்டு எல்லாமே ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அதோட எபிசோடை வந்து முடிக்கிறாங்க.